Hello viewers, welcome to iTaste. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காயில ஒரு டிஷ் செய்ய போறோம். டிஷ்ஷோட பேர் வந்து கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வியூவர்ஸ், ஒன் மோர் திங், ரொம்ப ஹாட் டைம்ஸில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ பி வெரி கேர்ஃபுல், ஸ்டே அட் ஹோம், சோஷியல் டிஸ்டன்சிங்கை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு இதுதான் கறி வைக்க போகிறோம். அதாவது தேங்காய் பால் கத்திரிக்காய் குழம்பு. ஆமாம். ஸோ இந்த கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்புக்கு நம்ம இப்போ கத்திரிக்காய் வெட்டுறோம். எல்லாம் இதெல்லாம் ஆட்டி வச்சுருக்கோம். அது தேவையானது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ரம்பையில் வெள்ளைப்பூடு. கத்திரிக்காய் வெட்டிக்கலாம். கத்திரிக்காய் எப்படி நீளமாக வெட்டுவீங்களா? ஆமாம், இல்லை மற்ற வளமையாக காய் வெட்டுற மாதிரி நீளம் வச்சு. ரொம்ப சின்னதாக போட வேண்டாம், இந்த ஷேப்பில் வெட்டினா ஓகே. லென்த்தாக வெட்டணும். லென்த்தாக வெட்டினா டேஸ்ட்டாக இருக்கும் காய். ஓகே ஓகே. வாய்க்கு நல்லா கடி போடும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, பரவாயில்லையா? அது நல்லா வேகும்போது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே ஓகே. எண்ணெய் ஊற்றுறோம். ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஆமாம். பட்டை கொஞ்சம் போட்டிருக்கீங்க. கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம். கடுகு, சீரகம், வெந்தயம். ஆமாம். இது வந்து வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் போட்டுறீங்க. வெங்காயம், ரம்பையில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் ரம்பை. இப்போ அப்படியே கத்திரிக்காய் எடுத்து போட போறீங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு தூள் காய்க்கு தகுந்தபடி. ஓகே. கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். லேசா, அவ்வளவுதான். மூடி வச்சு வேக வச்சாரு. மூடி வச்சு வேக வைக்க போறீங்க? ஆமா, வேக வைக்கணும். எவ்வளவு நேரம் வேகணும்? சும்மா ஒரு 2-3 நிமிஷம் வந்தோன்னே மற்ற மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வைக்கலாம். அதிகமாக வேக வச்சோம்னா எல்லாம் முடியும் போது காய் ரொம்ப அப்படியே கூழ் மாதிரி ஆகிடும். இப்போ கரெக்ட். இப்போ வந்து தக்காளி எல்லாம் போட டைம் சரியா இருக்கும். அடுத்து தக்காளி. இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டுச்சா அப்புறம் உங்க காரத்துக்கு தகுந்தபடி மிளகாத்தூள். ஆமா. லைட்டா தண்ணி விட்டுக்கிறோம். தண்ணி விட்டு சும்மா கொஞ்ச நேரம் வச்சிருந்து பிறகு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுறீங்க? ஆமாம். வேகமா கலராம மெதுவா காய் உடையக்கூடாது. நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றலாம். நம்ம காரத்துக்கும் தகுந்த மாதிரி. இந்த அளவுக்கு புளி, கொஞ்சம் புளி நல்லா கரைச்சி ஊற்றணும். தக்காளியும் போட்டிருக்கு, ஆனால் புளி கொஞ்சம் சேர்த்தா தான் டேஸ்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம். காய்க்கு தான் போட்டோம். விருப்பம்னா மசாலா தூள். விருப்பம்னா அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலாவும் லைட்டா போடுங்க. நாங்க கண்டிப்பா சேர்ப்போம். அது தேங்காய் பால் சேர்க்கிற குழம்புக்கு எல்லாம் மசாலா சேர்க்கிறது கறிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா கொதிக்கணும் இல்லையா? ஆமா, நல்லா கொதிச்சு நல்லா இருக்கும். குழம்பு வேக விடணும். கொஞ்சம் திக்காகும். இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வேகணும். பிறகு கொஞ்சமா தேங்காய் பால் விட்டுக்கலாம். ஆமா, திக்கான பால் கொஞ்சம், சின்ன ஸ்பூன் கொஞ்சம் விட்டுட்டு இறக்கிடணும். சரி, குழம்பு கொதிச்சு ஓகே, எல்லாம் சரிங்களா? இப்போ கொஞ்சம் பால், தேங்காய் பால் போதும்.
கொத்தமல்லி. அப்படியே அந்த மீன் குழம்பு மாதிரி இருக்குது இல்லையா? மீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. சைவ நாள்ல மீன் நினைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆமாம்.